نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆங்காங்கே இருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிலே சொல்லப்படக்கூடிய நம்பகமற்ற 100 ஹதீஸ்கள் என்ற தொடரிலே இன்றைய தினம் 9வது ஆதாரம் அற்ற அந்த ஹதீஸை பார்க்க இருக்கின்றோம். அந்த ஹதீஸ் எங்கள் சமுதாயத்தில் மிக பெரும் தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது. அதனால்தான் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் சகோதரர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக தஸ்பமணியை வைத்துக்கொண்டு அவற்றின் மூலமாக திக்ர் செய்கிறார்கள். இப்போது நவீன காலம் என்பதால் டிஜிட்டல் தஸ்பமணியும் வந்துவிட்டது. அதை சுன்னா என்று நினைத்து அதை பள்ளிவாசலிலும் கூட ஆங்காங்கே கொளிய வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், இந்த தஸ்பமணியால் திக்ரு செய்வதை இந்த கையிலே அது இருக்கிற போது எங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும் என்பதால் அவர்கள் அதை கையிலே ஏந்தி கொண்டவர்களாகவே அவர்கள் பாதை வழியே போகின்றார்கள். இந்த நிலையையும் பார்க்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டிருப்பதை பாதையில் காட்டிக்கொண்டு போகிற போது அவர்களுக்கு ஒரு பக்கம் முகஸ்துதியும் பெறும், இன்னொரு பக்கம் மற்றவர் பார்த்து ஆஹா இவரல்லவா பெரிய வணக்கவாளி என்று எண்ணுவார்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், அந்த தஸ்பமணியை மாலையாக போட்டு அதை பிற சமுதாயத்து மதகுருமார், அது இந்துக்களாக இருக்கலாம் அல்லது பௌத்தர்களாக இருக்கலாம் அல்லது வேறு மதகுருமார்கள் அவ்வாறு மாலையாக அணிவதை பார்க்கிறோம். அது அவர்களுடைய கலாச்சாரம், நாம் அதற்குள் நுழைவது கிடையாது. அவர்களை போன்று எங்களுடைய இந்த தஸ்பமணியை பாவிக்கக்கூடியவர்களும் அதை பாவித்து மாலையாக செய்து அவற்றை அணிந்து அதை முத்துகளால் போட்டு அவற்றிலே ஏதோ சிறப்பிருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறார்கள். இதற்கு ஏதும் ஆதாரம் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர், அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரத்திற்குள் நுழைவதற்கு முன்னர், இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸை நாங்கள் முதலில் அறிந்து கொண்டால் அதற்கு பின் அந்த ஆதாரமற்ற ஹதீஸை விளங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும். முஸ்லிம் கிரந்தம் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஆதாரமான ஹதீஸ்களை உள்ளடக்கிய கிரந்தம். அந்த ஹதீஸிலே அந்த கிரந்தத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது. என்னவென்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுதற்கு பின் அவர்கள் ஜுவைரியாவிடமிருந்து அதிகாலை பொழுதிலே வெளியிறங்கினார்கள். அப்போது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொழக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின் துஹாவுடைய நேரமானதற்கு பின்னால் வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் அந்த தொழுத இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நான் உன்னை விட்டு பிரியும் போது நீ இருந்த அதே நிலையிலாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிற போது ஆம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னார்கள், நான் அதாவது 4 வார்த்தை உன்னை விட்டு சென்றதற்கு பின் 4 வார்த்தைகளை 3 விடுத்தம் சொன்னேன். அந்த 4 வார்த்தைகளை நீ இதுவரை கூறிய வார்த்தையோடு நிறுத்து பார்த்தால் நான் கூறிய அந்த வார்த்தை கதித்துவிடும், அதாவது நன்மையால் கதித்துவிடும். 4 வார்த்தை, அதை 3 விடுத்தம் சொல்வது சரி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி. அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை துதித்து அவனை நான் புகழ்கிறேன். எந்த அளவிற்கு? அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கு, அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு,
அவனுடைய அரிசினுடைய நிறை அளவிற்கு, அதே மாதிரியாக அவனுடைய வார்த்தைகளை எழுதுவதற்கான மையின் அளவிற்கு அவனுக்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லாஹ் அவனுடைய புகழை எடுத்து சொல்கிறார்கள். இந்த மாதிரி நீங்கள் 3 விடுத்தம் காலையில் சொல்லுங்கள். அது இவ்வளவு நேரம் நீங்கள் தஸ்பீஹ் செய்த நீங்கள் எதை சொல்லிக் கொண்டிருப்பீர்களோ இந்த அளவிற்கு நிறையை அது உள்வாங்காது. அவ்வளவுக்கு மிக பிரமாண்டமான நன்மைக்குரிய காரியம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். சிலருக்கு பாடம் இருக்கலாம், சிலருக்கு பாடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. பாடம் இல்லாதவர்கள் பாடமாக்கிக் கொள்ளுங்கள், ஓதிக்கொள்ளுங்கள் காலையில் 3 தரம். சரி, இந்த ஹதீது ஆதாரமான முஸ்லிம் கிரந்தத்தில் வர ஹதீஸ். சரி, இதிலே குறிக்கப்பட்ட சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவர் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. சரியா? சரி, இந்த ஹதீதை வேறு சில அறிவிப்பாளர்கள், பலகீனமான அறிவிப்பாளர்கள் அல்லது யாரென்றே தெரியாத, அவர்களை பற்றி எந்த தரவும் எந்த இமாம்களாலும் நம்பகமானவர் என்று சொல்லப்படாத சிலர் இந்த செய்தியை மாற்றி கூட்டி அறிவித்து விட்டார்கள். அவ்வாறான 2 செய்தியை நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவது செய்தி, அதாவது இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ்வினுடைய கிரந்தத்தில் வருகிறது. இதோ திர்மிதி இமாமுடைய கிரந்தம். இப்போ இந்த கிரந்தத்தை நான் எடுக்கிறேன். எடுத்து இதில் இருந்து நம்ம அதை பார்க்கலாம். என்ன ஹதீஸ் என்றால், அதாவது ஹாஷிம் இப்னு சயீத் என்கிறவர் வாயிலாக அந்த செய்தியை திர்மிதி இமாம் பருகிறார். அவருக்கு கினானா என்ற ஒரு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமை பெண் சொன்னாவாம். சரி, என்னையாம் ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் வந்தார்கள், என்னிடத்தில் 4000 ஈச்சங்கொட்டைகள் இருந்தது, அவற்றை கொண்டு நான் தஸ்பீஹ் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னார்களாம், நான் உனக்கு இதைவிட சிறந்த ஒரு தஸ்பீஹை சொல்லித் தருகிறேன் என்று சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி என்று சொல்லிக் கொடுத்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி. இது எங்க இருக்கு? திர்மிதி கிதாபில். இந்த செய்தியில் 4000 என்ன பாவித்திருக்கிறார்? ஈச்சம் கொட்டை வைத்து அவர் தஸ்பீஹ் செய்கிறார் என்று வருகிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம் என்றால் கொட்டைகளை கொண்டு எண்ணலாம் என்றால் மணியை கொண்டு எண்ணலாம் தானே என்ற அடிப்படையில் தஸ்பமணியை உருவாக்கி விட்டார்கள். சரி, அதே நேரம் இந்த ஹதீதை இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் எழுதிவிட்டு அவரே என்ன சொல்கிறார் என்றால், ஹாதா ஹதீதுன் ஹசனுன் ஹதீசுன் கரீபுன். இந்த ஹதீஸ் ஒரு அறிவிப்பாளராக வாயிலாக வரக்கூடிய ஒரு செய்தி. இது இந்த ஹாஷிம் இப்னு சயீத் என்கிறவர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வருகிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஏற்புடையது அல்ல. இது இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஒரு தெரிந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வரிசை அல்ல என்று யார் சொல்லிவிடுகிறார்? இமாம் திர்மிதி. அதாவது இது பலகீனமான செய்தி என்று இமாம் திர்மிதியே எழுதிவிட்டு சென்று விட்டார். இது முதலாவது சப்ஜெக்ட். சரியா? சரி, ஏனென்றால் அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய இந்த ஹாஷிம் என்கக்கூடிய அந்த அறிவிப்பாளரை பற்றி பல இமாம்கள் விமர்சித்திருக்கிறார்கள். அதில் இதோ ஒரு கிதாப், அல் காமில் ஃபி லுஅஃபாஇர் ரிஜால், ஹிஜ்ரி 277ஆம் ஆண்டு கிதாப். 1200 வருஷம் கிட்டத்தட்ட பலகீனமான அறிவிப்பாளர்களை இனங்காட்டுவதற்காக
இமாம் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய கிதாப். இந்த கிதாப் இதெல்லாம் ஹதீஸை பாதுகாப்பதற்காக இமாம்கள் அன்றே ஹதீஸ்களை சொன்ன அறிவிப்பாளர்களை இனம் காட்டி, இவ்வாறான அறிவிப்பாளர் அறிவித்தால் நீங்கள் நம்பாதீர்கள் என்று எப்போ சொல்லிவிட்டு போய்த்து விட்டார்கள்? 1200 வருஷம் புகாரி இமாமுடைய காலம். அவரும் எழுதியிருக்கார் மாய் புத்தகம். சரி, அவர் என்ன சொல்லாருண்டா, இந்த ஹாஷிம் இந்த செய்தி அறிவித்தவர் இருக்கிறாரு, அவர் இந்த ஹதீதை இந்த ஹாஷிம் என்பவர் தான் இதை அறிவித்திருக்கிறாரு என்று சொல்லிவிட்டு அவரும் இந்த ஹதீதை இங்கே எழுதுகிறார். எழுதி என்ன சொல்லுகிறார் என்றால், இமாம் யஹ்யா இப்னு மயின் ரஹ்மஹுல்லாஹ் அறிவிப்பாளர்களை அந்த காலத்தில் சுண்டி சுண்டி பார்த்து இவரை நம்பலாமா இல்லையா என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய இமாம் யஹ்யா இப்னு மயின். இன்னும் ஒன்று யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான். யஹ்யா என்ற பெயரில் மிக பெரும் 2 மலைகள். அதில் அவர் என்ன சொல்லார் என்றார், இந்த நபர் லைஸ பிஷை, அவர் ஒன்றுமே இல்லாதவர் என்ற என்ன, எதுக்கும் லாயிக்கு இல்லாதவர், அவரை கதையை நீங்க கணக்கிலே எடுக்க தேவையில்லை அப்படி சொல்லுவேன் தானே, தூக்கி டஸ்ட்பின்ல போட்டார். அப்படியானவர் அறிவித்த ஹதீஸான் இது என்று அவரை பற்றி சொல்ல வந்த இமாம் யஹ்யா இப்னு மயினுடைய கூற்றை சொல்லி இவரை அப்படியே தட்டி விடுகிறார். இமாம் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹாஷிமை பற்றி சொல்லுகிற போது இந்த ஹாஷிம் அறிவிக்கக்கூடிய செய்தி அது அதற்கு பின்னால் அதை தொடர்ந்து வேறு ஒருத்தரும் அறிவிக்காத செய்திகளை இவர் சொல்வார். இவர் அறிவிக்கக்கூடிய செய்தி மற்றவர்கள் எவரும் சொல்லாத செய்திகளை அவர் சொல்லக்கூடிய ஒருவர் என்கிற மாதிரி அவரை இமாம் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவரை தட்டி விடுகிறார்கள். அப்படி என்றால் இவருடைய செய்தி ஏற்புடையது அல்ல என்று இமாம் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவரை பற்றி அந்த காலத்திலேயே சொல்லிவிட்டார்கள். இது ஒரு புறம். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் பலதரம் சொல்லியிருக்கிறேன், ஷாஃபி மதுஹபை சேர்ந்த எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அது மாதிரி ஹதீஸ் கலையின் மிகப்பெரிய பேரறிஞர் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ், இந்த 2 பேரும் இவரை பற்றி சொல்லுகிற போது எந்த மாதிரி சொல்லியிருக்கார் என்பதையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஏனென்றால் அவர்கள் லைவ் என்று சொன்னால் அதற்கு அப்பால் கணக்கே வேற ஒருவரையும் பார்க்க தேவையில்லைங்கிற அளவுக்கு மிகவும் ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடிய அந்த இமாம் என்ன சொல்கிறார், இமாம் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை அவர்கள் கூறிவிட்டு இவர் கூறக்கூடிய ஒரு செய்தி வேறொரு பலகீனமான ஹதீஸையும் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவரை பற்றி பலகீனமானவர், அவர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் நம்பகமானவர்களுக்கு மாற்றமாக முன்கரான நிராகரிக்கப்படக்கூடிய செய்தியை சொல்லக்கூடியவர் என்று அவருக்குரிய வேறொரு ஹதீஸை சுட்டிக்காட்டி இவர் ஏற்புடையவர் அல்ல என்று இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவருடைய இந்த மீசானுல் இஅ்திதாலிலே அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒன்று. அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி. இதை ஏன் நான் இந்த கிதாபுகளை எடுக்கிறேன் என்றால், மௌலைமார்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், உங்களுக்கு அந்த கிதாபுகள் தெரியும். அந்த கிதாபுகளை நீங்கள் அறிந்து கொள்கிற வேளையில் அந்த கிதாபிலிருந்து நீங்களும் பார்த்து இந்த செய்தியை உண்மைப்படுத்திக் கொள்ளலாம். அப்போதுதான் நீங்களும் மக்களுக்கு மத்தியில் சொல்வீர்கள், என்னது ஹாஷிம் இப்னு சயீத் என்கக்கூடிய அறிவிப்பாளரை பற்றி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய தக்ரீப் என்ற கிதாபிலே அவருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கிறார் என்றால், லைஃபுன், இவர் பலகீனமான அறிவிப்பாளர் என்று தீர்ப்பு கொடுத்து விடுகிறார். அவர் வாயிலாக வந்த செய்தி தான் எந்த செய்தி? இந்த செய்தி. எது? ஈச்சங்கொட்டையை வச்சுக்கு எண்ணக்கூடிய செய்தி. இது முதலாவது விஷயம். சரி, இவர் யாரிடம் கேட்கிறார்? கினானா என்பவரிடம் இருந்து கேட்கிறார்.
இந்த கினானா என்பவரை பற்றி பார்த்தபோது அவர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே என்ன சொன்னார் என்றால், இந்த கினானா என்று இந்த செய்தியை சொன்னவர் இவருக்கு சார்பாக யாரும் வந்தால்தான் ஏற்கலாம், இல்லை என்றால் ஏற்க முடியாது என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹிற்கு பாவிக்கக்கூடிய மக்பூலுன் ஹைஸு யுதாபா வ இல்லா லையுனுல் ஹதீஸ் என்ற அந்த அடைமொழி. இது நான் அரபுல சொல்றேன், நான் சொன்னதுக்கு அரபு பாஷையில் சொல்ல விளக்கம். இது மௌலைமார்களும் கேட்பதால் அவர்களுக்கு பிரயோசனப்படும் என்பதற்காக சொல்கின்றேன். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி இந்த விடயம் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் லைவ் பண்ணிட்டார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹில வரக்கூடிய அறிவிப்பால் லைவ் பண்ணி சொல்லிவிட்டார்கள். இந்த ஹதீதை பதிந்த இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த ஹதீதை லைவ் பண்ணி சொல்லிவிட்டார்கள். சரி, வேற யாரும் இமாம்கள் இந்த ஹதீதை பற்றி சொல்லியிருக்கார்களா என்று நாம் பார்க்கிற போது இமாம் தப்ரானி ரஹ்மத்துல்லாஹ் அவருக்கு ஒரு கிதாப் இருக்குது, அல் முஅஜமுல் அவ்ஸத். அவர் இந்த ஹதீஸை பற்றி சொல்ற போது லம் யர்வி ஹாதிஹில் அஹாதீஸ அன் கினானத அன் சபியத இல்லா ஹாஷிம் இப்னு சயீத் அல் கூஃபி தஃபர்ரத பிஹா ஷாதுன். இந்த செய்தியை இந்த சபியா என்பவரை தொட்டும் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கிற இந்த ஹாஷிம் என்கிறவர் தான் இவர் தனியே சொல்லி இருக்கிறார். அதனால் இது செய்தி சாதாரண செய்தி. என்ன சாதென்றால் நம்பகமான அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக அதாவது கொஞ்சம் பலகீனமானவர் சொன்னாலே சாதென்பார்கள். சரியானே, இந்த சாதென்பது கடுமையா பலகீனமானவர் சொன்னால் முன்கரம்பார்கள். சாதென்பது லைபான ஹதீதின் ஒரு வகை. இதை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறேன். சாதாரணமாக மதரிசாவில் உசூலுல் ஹதீத் என்ற ஹதீத் கலை விதி புத்தகத்தை நோமலாக படிப்பவர்களுக்கும் தெரியும். ஷாது என்றால் அது ஏற்கப்பட முடியாத லைபான செய்தி என்பது தெரியும். ஆக இந்த மாதிரி இமாம்கள் ஹதீஸ் கலை மேதாவிகள் நம்பகமற்ற அறிவிப்பாளர் என்பவர் வாயிலாக, அறிவிப்பாளர் என்று சொன்னவர் வாயிலாக வந்த ஹதீஸ் அது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது செய்தி, இந்த செய்தியை இன்னும் ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் வேறு விதமாக பேர் இல்லாமல் அறிவிக்கிறார். அவர் யார் என்றால் ஹுசைமா என்கக்கூடிய அறிவிப்பாளர். அவர் இந்த செய்தியை, அந்த ஹுசைமா என்கிறவர் யார் என்று தேடினால் அவரை பற்றி எந்த தரவும் இல்லை. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய மீசானுல் இஅ்திதால் என்ற கிதாபிலேயும், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய இந்த தக்ரீப் என்ற கிதாபிலேயும் அவரை பற்றி எழுதுகின்ற போது இவர் லா யுரஃபு என்றால் அறியப்படாத நபர், அதாவது மஜ்ஹூல். ஏற்கனவே மஜ்ஹூல் என்ற வார்த்தை சொல்லிப்பேன். இவரை பற்றி எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. அப்படியான ஹுசைமா என்கிற கூடிய நபர் தான் இந்த ஹதீஸை வேறொரு விதமாக அறிவிக்கிறார். அவர் எப்படி அறிவிக்கிறார்? ஆயிஷா பின்த் சாத் என்பவர் வாயிலாக சாதிர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார். அந்த செய்தியில் எப்படி வருகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சாதிர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெண்ணிடத்தில் போறார்களாம். அந்த பெண்ணுக்கு முன்னால் ஈச்சங்கொட்டை அல்லது பொடிக்கற்கள் இருக்காம். அவ தஸ்பீஹ் செஞ்சு கொண்டு இருக்காவாம். அப்ப ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இதை விட நல்லதை லேசானதை சொல்லி தரட்டுமா என்று போட்டு சுபஹானல்லாஹி அதத மா ஹலக ஃபிஸ் ஸமா, சுபஹானல்லாஹி அதத மா ஹலக ஃபில் அர்த், சுபஹானல்லாஹி அதத மா ஹலக பைன ذلك, சுபஹானல்லாஹி அதத மா ஹுவ காலிக், வல்லாஹு அக்பர் மிஸ்ல ذلك, வல்ஹம்துலில்லாஹ் மிஸ்ல ذلك, வலா இலாஹ இல்லல்லாஹ் மிஸ்ல ذلك, வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் மிஸ்ல ذلك என்று இந்த மாதிரி சொன்னார்கள் என்று வருகிறது செய்தி. நாம முஸ்லிம் கிரந்தத்தில் எப்படி பார்த்தோம்? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத். அது முஸ்லிம் கிரந்தத்தில் நம்பகமானவர் வாயிலாக வந்த செய்தி. அதில் யார் சஹாபி? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே யார்? ஒரு பெண் என்று வருகிறது.
ரெண்டாவது என்ன வருகிறது மேல் அதிகமாக முந்தைய செய்தியிலையும் இந்த செய்தியிலையும் அதில் 4000 ஈச்சம் கொட்டை, இதில் சில கொட்டைகள் இருந்தது, அதில் பொடிக்கற்கள் இருந்தது என்று மேலதிகமாக வருகிறது. சரியா? மூணாவது அந்த துவாவில் கூடுதலான வார்த்தைகள் வந்திருக்கு. சரி, இந்த செய்தியை யார் சொன்னார் என்று பார்த்தால் ஹுசைமா. ஹுசைமாவிடம் இருந்துதான் இந்த செய்தி அபூதாவுது கிரந்தத்தில் இன்னும் பல கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்கு. இந்த ஹுசைமா என்பவரை பற்றி நான் சொல்லிவிட்டேன். அவர் யாரு? அவரை பற்றி எந்த குறிப்பும் எந்த இமாமும் இவர் நம்பகமானவர் என்று பதியவில்லை. என்ன பதியப்பட்டிருக்கு? இவர் விலாசம் இல்லாதவர், அதாவது யார் என்று இனங்காணப்படாதவர், லா யுரஃப், மஜ்ஹூலான நபர். இவ்வாறான ஒரு அறிவிப்பாளர் நூடாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்றால், இப்போ நான் இது நமக்கு தெரியும் தப்லீக் ஜமாத்தினருடைய தாலீம் புத்தகம். சரியான ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அவர்களுடைய புத்தகங்களில் நூற்றுக்கணக்கான லைபான ஹதீதுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை நம்பி மௌலைமார்கள் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பொதுமக்கள் மௌலைதானே சொன்னார், எழுதினவர் அறிஞர் தானே, ஆதாரமானதானே என்று அவர்கள் அதை பள்ளிவாசலில் வாசிக்கிறார்கள். அதை பயானாகவும் மக்களுக்கு சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாருங்கள், இதில் என்னிடத்தில் உள்ள இந்த தாலீம் புத்தகத்திலே 650 பக்கம். சரியா? இது 2018 அச்சிடப்பட்டது என்று நான் சொல்லி இருக்கிறேன் முந்தியும். சரி, இதில் இந்த 2 சம்பவம், இதில் இப்போது நான் சொன்ன இந்த ஹுசைமா என்கிறவர் அறிவித்த அந்த சம்பவத்தையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒன்று. அதே மாதிரி கொஞ்சம் வாசித்தால் நல்ல சஅத் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடன் சஹாபி பெண்மணி ஒருவர் இல்லத்திற்கு நான் ரசூலுல்லாஹ்வுடன் சென்றேன். அப்பெண்மணிக்கு முன்னால் பேரீச்சம்பழ விதைகள் அல்லது பொடிக்கற்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை கொண்டு அப்பெண்மணி தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஹதீஸி இங்கே பதியப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தேவைப்பட்டவர்கள் இந்த தாலீம் புத்தகத்தை எடுத்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். சரியா? இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கிறது ஆதாரமான ஹதீஸ் என்று தான் நாம் நினைப்போம். ஆனால் இது என்ன செய்வார்கள்? அவர்கள் இந்த புத்தகத்தை தான் அவர்களுடைய ஜமாத்தில் போனால் காலை மாலை தாலீம் என்கிற அடிப்படையில் இதை தொடர்ந்து என்ன செய்கிறார்கள்? வாசிக்கிறது. பாமர மக்கள் தானே, போகின்ற மௌலவியும் பாமர மக்கள் மாதிரி அப்படியே சும்மா இருந்துருவார், அவரும் சேர்ந்து வாசிப்பார். சரியானே? அந்த இந்த எழுதினவர் அவர் பெரிய அறிஞர் என்று அவர் எழுதினதெல்லாம் சரி என்று நம்பியதால் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை மிக விரிவாக பார்க்காததால் யார் பார்க்க வேண்டியது? மௌலவிமார்கள். இது கருத்து வேறுபாடு உள்ள செய்தியா, இதை பற்றி குறைபாடு வந்திருக்கிறதா, ஏன் இமாம்கள் என்ன சொல்லிக்காண்டு பார்க்காததால் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. அல்லது தெரிந்திருந்தால் அதை சொன்னால் குழப்பம் வரும் என்று வாய்மூடிடுவார்கள். கடைசியாக என்ன நடக்கிறது? ஆதாரமற்ற ஹதீஸ்கள், நம்பகமற்றவர்கள், அட்ரஸ் இல்லாதவர்கள் சொன்ன நூற்றுக்கணக்கான பலகீனமான ஹதீஸ்கள் இந்த தாலீம் புத்தகத்தின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் பரவுகின்றது. அவர்கள் கூறுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் என்றே இதை பரவினால் அந்த பலகீனமான ஹதீஸ்களை அவர்கள் நம்பி செயற்படுவார்கள். நபிகளார் கூறாத ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக கூறினால் அவனுக்குரிய இடம் என்ன? நரகலோகம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த புத்தகத்தை வாசிப்பவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, இப்படி இந்த புத்தகத்தில் நிறைய லைவான ஹதீஸ்கள் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாததை நீங்கள் ஆய்வில்லாமல் கூறினால் உங்களுக்குரிய இடம் நரகலோகமாகிடும். மௌலைமார்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், தெரிந்திருந்தும் நீங்கள் இதை பற்றி மக்களுக்கு சொல்லாமல் கண்மூடித்தனமாக இந்த பலகீனமான ஹதீஸ்களை சொல்லுகிற போது சபையிலே மௌனமாக இருந்தாலே குற்றவாளி ஆகிவிடுவீர்கள்.
ஆனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் நான் இந்த தாலீம் புத்தகத்தை எடுத்து கூற வேண்டிய தேவையில்லை என்றாலும் அப்பப்போது இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், அனைத்து பள்ளிகளிலும் அவர்கள் ஆக்கிரமித்த அனைத்து பள்ளியிலும் இவைகள் சொல்லப்படுகிறது. யாராவது ஒருவர் கேள்வி கேட்டால் அவர்கள் சண்டைக்கும் வருகிறார்கள். அதான் ரொம்ப கவலையான விஷயம். சொல்லப்போனால் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. கொஞ்சம் நிதானமாக இருந்து சற்று சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அல்லாஹ்வை பயந்து ரசூலுல்லாஹ்வின் விடயத்தில் வாயை துறங்கள். இல்லை என்றால் நாங்கள் நபிகளாரின் மீது பொய் கூறியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன். சரி, ஆக இந்த ரெண்டு செய்தி எது? ஒரு ஹதீதை, முஸ்லிம் கிரந்தத்தில் வந்த ஆதாரமான ஹதீதை நம்பகமற்ற அறிவிப்பாளர் வாயிலாக சொன்ன சிலர் தான் அதற்குள் எதை சேர்த்துக் கொண்டார்கள்? ஈச்சங்கொட்டையோடு ஒரு பொம்பளை தஸ்பீ செய்து கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியை வச்சு தஸ்மமணியை உருவாக்கி கொண்டார்கள். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது, அது தனி ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அது என்னவென்றால், நிஅமல் முதக்கிர் அஸ்ஸுப்ஹா, அதாவது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நல்லதொரு பொருள் தான் இந்த தஸ்மமணி. எப்படி ஹதீஸ்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய மிக நல்லதொரு விடயம் தஸ்மமணி. நம்முடைய பாஷையில் சொன்னால் தஸ்மமணி என்று. இந்த செய்தி எங்க இருக்கின்றால், இமாம் தெய்லமிக்குரிய முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற கிதாப். இந்த கிதாபை நான் முந்தியும் சொல்லியிருக்கேன். ஆக கூடுதலான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகள் எழுதப்பட்ட ஒரு கிதாப் தான் முஸ்னதுல் ஃபிர்தௌஸ். இதனுடைய அறிவிப்பாளர் எடுத்து ஆய்வு செய்கிற போது ஒருவர் வாரார். இந்த செய்தியை சொன்ன முஹம்மது இப்னு ஹாரூன் இப்னு ஈசா இப்னு மன்சூர் என்கிறவர். இவரை பற்றி பல குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இவர் எப்படியானவர், இவரை நம்பலாமா இல்லையா? இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்லார் என்றால், லா ஷை, இவர் ஒன்றுமே இல்லை, கணக்கே எடுக்க தேவையில்லை. தாரகுத்னி ஆறு தாரகுத்னி என்றா சுனன் தாரகுத்னி என்ற ஹதீஸ் கிதாப் ஒன்று இருக்கு. சுனன் அபிதாவுது, சுனனு நசாய் என்று இருக்கலா. அதுமாதிரி சுனனு தாரகுத்னி என்று ஹதீஸ் கிரந்தம் எழுதிய இமாம். அவர் என்ன சொல்லார், இவர் ஒன்றுமில்லாதவர், எதுக்கும் லாய்க்கில்லாதவர் என்று அவர் சொல்லப்படல. சரி, இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய தாரீഖில் என்ன சொன்னார், இவர் ஹதீதை இட்டு கற்றவர் என்ற வார்த்தையை பாவித்தார். இமாம் ஹதீபுல் பக்தாதி, இதெல்லாம் எத்தனாம் ஆண்டு ஆக்கள்? இப்போக்கு கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்குரிய ஆக்கள், 900 1000 வருஷத்தை முந்தியவர்கள். சரி, ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய கிதாப் தாரீഖு பக்தாத் மிகப்பெரிய கிதாப். இந்த அறிவிப்பாளர்களை பற்றி பேசுறதுக்கண்டே எழுதிய கிதாப். அவர் சொன்னார், ஜாஹிபுல் ஹதீஸ் யுத்தஹமு பில் வலா, இவரும் இட்டு கட்டக்கூடியவர் என்று சந்தேகிக்கப்பட்ட ஒரு நபர். இப்படியான ஒருவர் வாயிலாகத்தான் எந்த செய்தி வந்திருக்கிறது? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய மிக சிறந்த சாமான் எது? இந்த தஸ்பமணி. ஏண்டா இப்போ நமக்கு தெரியும், வரலாறு ரீதியாக இந்த எது பழங்காலத்திலிருந்து பௌத்த மதகுருமார்களாக எடுத்தாலும் சரிதான், இந்து மதகுருமார்கள் எடுத்தாலும் சரிதான், அவர்கள்ட்டையும் அன்று தொட்டேன்னு செய்தி இவைகள் புழக்கத்தில் இருக்கா போல வரலாறுகள் சொல்லுது, அல்லது நாம் அவங்கள்ட்ட இருந்து நாம் அதை காண்றோம். எனவே இஸ்லாம் வியாபித்து போன நேரங்கள் அவர்களை பார்த்து கொப்பி பண்ணி சில வார்த்தைகளை கட்டுவிட்டிருக்கலாம். அவர்கள் அவருடைய கடவுளை ஞாபகப்படுத்துறதுக்காக பாவிக்காங்கானே, அது மாதிரி நாமளும் நம்முடைய அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்காக இதை போல எடுத்துக்கிறது என்றுட்டு ஒரு ஹதீஸையும் விட்டு காட்டிவிட்டாரு. இந்த இவருடைய ஆசிரியர், இந்த செய்தியை சொன்ன அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய
இவருடைய ஆசிரியர் ஒருவர் வாராரு, அப்துல் சமத் பின் மூசா. அவரை பற்றி இமாம் தஹபி ரஹ்மஹுல்லா அவருடைய இந்த மீசான் என்ற கிதாபிலே சொல்ல போது இவரை லைவ் என்றே சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய அந்த ஆசிரியர் லிஸ்டிலே வருகிறார். இந்த குறிக்கப்பட்ட ஹதீஸிலே உம்முல் ஹசன் என்கிறவர், உம்முல் ஹசன் என்ற ஒரு பெண்ணினூடாகத்தான் இந்த செய்தி இப்படியே வருகிறது ஒரு வாயிலாக. அவரை பற்றி எந்த குறிப்பும் எந்த ஒரு கிரந்தத்திலும் கிடையாது. அப்படி என்ன அர்த்தம்? அட்ரஸே இல்லாதவர் வாயிலாக வந்த செய்தி. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி பொய்யர்களால் அல்லது அட்ரஸ் இல்லாதவர்களால் வந்த செய்திதான் இந்த தஸ்மமணியை பாவிப்பதற்கு ஆதாரமாக கொள்ளக்கூடிய கல்லை வைத்து தஸ்மீ செய்த ஹதீஸாக இருக்கலாம், அல்லது அந்த தஸ்மமணியை நல்லதென்று சொன்ன ஹதீஸாக இருக்கலாம். சரியானே? அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சரி, இதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தஸ்பீஹ் செய்தார்கள் என்றால் ஒரு ஹதீஸ் வருகிறது, அது ஒரு ஆதாரமான செய்தி. அது எப்படி வருகிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திக்ரை பற்றி பேசுகிற போது அதை அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த திக்ரை சொல்லுகின்ற வேளையில் ரைத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையினால் எண்ணுபவர்களாக இருந்தார்கள். இதால கையினால் எண்ணுபவர்களாக. இன்னொரு அறிவிப்பில் அபுதாவுதில் வருகிறது, தனது வலது கையினால் எண்ணியவராக என்று வருகிறது. பொதுவாக நல்ல விஷயத்துக்கு எதை பாவிக்கிறது? வலது கை. அந்த வார்த்தை விராட்டியும் அது பொதுவாக நன்மையான காரியங்களுக்கு ரசூலுல்லாஹ் வலதை முற்படுத்துவார்கள் என்பது தெரியும். இந்த செய்தி அதிகமான கிரந்தங்களில் வருகிறது. சில பலவீனமான அறிவிப்பாளனூடாகவும் வருகிறது, நம்பகமான அறிவிப்பாளனூடாகவும் வருகிறது. அந்த அடிப்படையில் முஸ்னதுல் ஹுமைதி என்ற இமாம் ஹுமைதியுடைய கிரந்தத்தில் வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை நம்பகமானவர் வாரதால் அந்த கிரந்தத்திலிருந்து நான் இதை எடுத்து சொல்லேன். என்ன கிரந்தம்? முஸ்னதுல் ஹுமைதி. அதிகமான கிரந்தங்களில் வருகிறது. சரிதானே? சரி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையினால் எண்ணி இருக்கிறார்கள். சரி, இப்போ நீங்கள் கேட்பையல், அப்போ நாம் தஸ்மமணியை பாவிச்சா குற்றமாண்டு கேட்பீர். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அறிந்தவரை அந்நிய சமுதாயத்தினர் இது போன்ற அவர்கள் அதை என்ன கடவுளை துதிப்பதற்காக பாவிக்கிறார்கள். எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். என்ன எச்சரித்தார்கள்? முன்வந்த சமுதாயத்தினரை சான்சானாக நீங்கள் பின்பற்றுவேன் என்றார். பின்பற்றக்கூடாது. அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி நமக்கு தடுக்கப்பட்டது. அவருடைய மத அடிப்படையிலான செயற்பாடை பின்பற்றுவது தடுக்கப்பட்டது. அதனால்தான் அவருடைய மத உருமாறு உடுக்கக்கூடிய காவி ஆடையை கூட நாம் என்ன செய்யக்கூடாது. அந்த ஆடையை ஒரு சாபி உடுத்துக்கு வந்ததுக்கு அந்த கலர் அவரை போல உடுத்துக்கு வரல, அவர மதகுருமார் உடுக்கிறா போல உடுத்துக்கு வரல. மதகுருமார்கள் அணியக்கூடிய சில நேரம் அவர மதகுருமார் மட்டுமல்ல, கோயிலுக்கு போகும்போது அந்த காவி ஆடையை அந்த மதத்தை சார்ந்த எல்லோரும் அணிவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னார்கள்? இதை கலத்தி விடு, இது அவர்களுக்குரிய ஆடை. கலர்ல கூட நீ ஒப்பாயிராத. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பூரணமான ஒரு முறை. நாங்கள் பிற சமுதாயத்திலிருந்து கொப்பி பண்றதற்கு தேவையான அளவிற்கு இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் குறையாக விட்டு செல்லவில்லை, பூரணப்படுத்தி விட்டு சென்றார்கள். எனவே அவர்கள் தமது கையினால் எண்ணினால் நாம் கையினால் எண்ணிக்கொள்வது, விரலால் எண்ணிக்கொள்வது. இல்லை என்றால் நாங்கள் அந்த மக்களுக்கு ஒப்பாகிடுவோம். ஒப்பாகினால் அது பாவமாக ஆகிரும். அந்த அடிப்படையில் அவர்களை போல வணக்கம் செய்யக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். சூரியன் உதிக்கிற போது நீங்கள் தொழ வேண்டாம் என்கிறார் ரசூலுல்லாஹ். சூரியன் மறைகிற போது தொழ வேண்டாம். ஏனாம் அந்த நேரத்தில் சூரியனை வணங்குகிறவர்கள் வணங்குகிறார்கள், எங்கேயோ மூலையில் வணங்குவார்கள். சூரியனை வணங்குகிறவர்கள் சூரியன் உதிக்கிற போது சூரியனை வணங்குவார்களா? அதனால் நீங்கள்
தொழ வேண்டாம் என்கிறார்கள். தொழுகிறது யார செயல்? இஸ்லாத்திய செயலா இல்லையா? இஸ்லாமிய செயலாக இருந்தாலும் நீங்கள் தொழ வேண்டிய தொழுகையாக இருந்தாலும் அந்த டைமில் அந்த தொழுகையை தொழாதீர்கள். ஏன்? அந்த நேரம் அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு தெரிகிறதா, நீங்கள் அப்ப அந்த நேரம் தொழாதீர்கள். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனால் எல்லா மதகுருமாரும் செய்கிறார்கள் என்பதற்காக நாம் செய்தால் அவர்களை கொப்பி பண்ணுகிறோம். எங்களுக்கு அது தடுக்கப்பட்டது. நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னார்கள்? அவர்கள் உடும்புட பொந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் அதுக்குள்ள போய் நுழைய பார்ப்பீர் என்றார்கள். அப்படி என்றால் உடும்புட பொந்துக்கு நுழைந்தது மார்க்கமா? மார்க்கம் இல்லை, அது ஒரு உலக நடைமுறை. அவர்கள் செய்தால் அவர்களை போல செய்யணும் என்று இப்படி ஒவ்வொரு விஷயம் உலக விடயங்களிலேயும் நீங்கள் மோகம் பிடிச்சி போவேன். இப்போ அப்படித்தானே, அவனை போன ரவுசர் அவன் கிழிச்சு போட்டான் ரவுசரை, அதை நாகரிகம் என்று போகிறோம். பொம்பளையிலும் அதே பெட்டன், புது புது ஃபேஷன் சினிமா படங்களை பார்த்து அந்த ஃபேஷனை நாங்கள் உள்ளூட்டுக்குள்ளே இருந்து நடைமுறைப்படுத்திக்கிறோம். ஆடை கலாச்சாரம் அப்படி, முடி கலாச்சாரம் அப்படி, தாடி எல்லாம் ஏன் வலிக்கிறார்கள்? முஸ்லிம்கள் ஏன் வலிக்கிறார்கள்? என்னது? அதை அண்டே சொல்லிவிட்டார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், தாடியை நீளமாக வளருங்கள், மீசையை எடுங்கள். மீசையை வச்சு தாடியை வலிப்பது ஹராம், அது அந்நியருடைய பண்பாடு, எங்களுடைய மக்கள் செய்கிறார். இப்படி ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி வழிகாட்டியிருக்கிற போது அவர்களை போன்று நாங்கள் செய்வது கூடாது. சரி, இதோடு சம்பந்தப்படுத்தி கடைசியாக ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னவென்றால், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சுபஹுக்கு பள்ளிக்கு வருகிறார்கள். ஏற்கனவே இதை பற்றி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துக்கு பொருத்தம். சுபஹு தொழுகைக்கு பள்ளிக்கு வருகிறார்கள். கூட அபு மூஸா அஷ்அரி எல்லாம் வருகிறார்கள். பள்ளி வாசலுக்குள் கொஞ்சம் பேர் வளைச்சிருந்து திக்ர் செய்கிறார்கள். வளைச்சிருந்து ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல மற்றவர்களும் அதை தொடர்ந்து சொல்வார்கள். அவரிடத்தில் 100 பொடிக்கற்கள், அந்த பொடிக்கற்களை கொண்டு எண்ணுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லக்க அவர்களும் சேர்ந்து சொல்கிறார்கள். அப்போ அவர் என்ன கேட்டார்? அந்த சாபி வந்து என்ன கேட்டார்? மா அஸ்ரா ஹலக்கத்தக்கும் என்று கேட்டார். இவ்வளவு வேகமாக நீங்கள் அழிஞ்சு போறையிலே மாதா அராக்கும் தஸ்னாவும், நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது என்ன? நாங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறோம் என்றார்கள். நல்லதைத்தான் நாடி செய்கிறோம் என்றார்கள். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? வளைச்சிருக்கிறார்கள், அப்படி வளைச்சிருந்து கூட்டாந்து திக்ர் செய்கிற முறை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. பொடிக்கல்லை வச்சு எண்ணுகிறார்கள். இந்த மாதிரி அப்போ சொன்னார், உங்களுடைய பாவங்களை தேவை என்று எண்ணிக்கொள்ளுங்கோ, நன்மைகள் அழிய மாட்டாங்க, நான் பொறுப்பறிக்கேன். ரசூலுல்லாஹ் சில திக்ரை மட்டும் என்ன சொன்னார்கள் பரலான தொழுகைக்கு பின்னால். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னதை தவிர மற்றவைகளை எண்ண வேண்டிய தேவை இல்லை, கணக்கில்லாமல் செய்யுங்கள் என்று ஆத்திரப்பட்டு அவர்களிடம் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்குற போது நபிகளார் காட்டித்தராத பல விடயமாக ஒருத்தர் நடக்குது. ஒன்று வளைச்சிருக்கிறார்கள், ஒருவர் சொல்லிக் கொடுக்கிறார், பொடிக்கற்களை கொண்டு எண்ணுகிறார்கள். இந்த செயற்பாடு அவர்களுக்கு புதுசாக இருந்தது சஹாபாக்களுக்கு. அப்பதான் அவர் சொல்றார், அந்தும் அலா மில்லத்தின் கைரும் மின் மில்லத்தி முஹம்மத், நபிகளார் கொண்டு வந்த மார்க்கத்தை விட சிறந்த ஒரு மார்க்கத்தில் இருக்கிறீர்களா, அல்லது நீங்கள் வழிகட்டு போய்த்தீங்களா? அவ முஃப்ததிஹு பாபில் லலாலா, பாபில் லலாலா, வழிகட்டின் கதவை நீங்கள் திறக்கக்கூடியவர்களா? ஒன்று ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தில் விட சிறந்த மார்க்கம் அறிக்கொள்ளும் இந்த உங்களுடைய காரியம். அப்படி இல்லையா நீங்க யாரா இருப்பீர்கள்? வழிகேட்டின் கதவை திறக்கக்கூடியவர்கள். எப்ப தொடங்குது பொடிக்கற்களால் என்றது? எப்பங்க? சஹாபாக்களின் காலத்தில். அந்த செயற்பாடையே அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் தடுக்கிறார் மொத்தமாக. அவர் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்? வழிகேடு என்கிறார். ரசூலுல்லாஹ் காட்டின ஒரு முறை இருந்தால் அதை விட்டு நீங்க ஒரு புது முறையை உண்டாக்கி கொண்டால் அது வழிகேடு. எவ்வளவு காரபாரவார். அவர்கள் சொன்னார்கள், மா அரதுனா இல்லல் கைர், நாங்கள் நல்லதைத்தானே நாடி செய்கிறோம் என்று. அதற்கு அவர் சொன்னார்,
கம்மின் முரீதின் லில் கைரி லை யுஸீபஹு. எத்தனை பேர் நலவு நாடி செய்வார்கள், ஆனால் அந்த நலவை அவர்கள் அடையவே மாட்டார். அவர்கள் எண்ணத்தில் நலவு நாடுறதா இருக்கும், அவர் அதை அடைந்து கொள்ளவே மாட்டார்கள் என்று அழுத்தத்திற்கு சொல்லிவிட்டு அந்த சமுதாயத்தினரை மிகவும் கண்டித்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூட அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப சஹாபாக்கள் காலத்திலேயே அந்த சஹாபாக்களை சாராதவர்கள் உருவாக்கி விட்டார். அவங்களுக்கு நல்லதா பட்டுது, என்னென்றால் நல்லதா படுகுது. அதை நாமளும் கேட்கிறேன், என்ன சொல்லுவோம், என்னடாப்பா கையில் தஸ்பமணி இருந்தால் எந்த நேரமும் மறந்தாலும் அது ஞாபகப்படுத்தும் தானே, நன்மைதானே என்றுதான் நம்ம கேட்போம். அது இன்று ஒரு வியாபார பொருளாகி அதை ஒரு இபாதத்தாக்கி கடைசியாக அங்கே சவுதிக்கு போனால் அங்கே தானே எல்லா சாமானும் விற்கப்படுது. அசனத்துக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு தஸ்பமணியும் ஒரு தொப்பியும் ஒரு அத்தர் கீசாவும் எடுத்துக்கு வருவாங்க. ஏன் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தஸ்பமணி சுன்னத்துன்னு நினைக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரி, அல்லாஹ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு திக்ரு செய்தார்களோ அது மாதிரி நாங்கள் திக்ரு செய்வோம். நான் ஆரம்பத்தில் கூறிய மாதிரி இங்கே சொல்லப்பட்ட ஆதாரமான ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸீனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. அதை மீண்டும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். 3 விடுத்தம் ஓதிக்கொள்ளுங்கள். காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அதிகமான நேரம் இருந்து திக்ரு செய்வதை விட உங்களுடைய மீசான் தட்டிலே அதிகமான நன்மையை கதிக்க செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி விட்டு பித்அத்துகளை விட்டும் நாங்கள் நீங்கிக் கொள்வோம். மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் சுன்னாவை பரப்பாவிட்டால் பித்அத்துகள் பரவியே தீரும். இந்த செய்தியை கேட்கக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். நாங்கள் கஷ்டப்பட்டு தொகுத்து பேசுகிறோம். நீங்கள் பலர் பயானை கேட்கிறீர்கள், என்ன செய்ய மாட்டேன், ஷேர் பண்ண மாட்டேன். ஏன் ஷேர் பண்ணினால் நன்மை வைத்திருமா? நீ இந்த பயானை இப்போ நான் என்னத்துக்கு பேசுகிறேன்? ஒருவன் நேர்வழி பெற்றார், ஒரு மனிதன் நேர்வழி பெற்றாலும் ஒரு சுதந்திரமான ஒட்டக கூட்டம் உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் எத்தனையோ பேர் வழிகாட்டிலே இருப்பவர்கள் நபிகளாருடைய நேரான வழிகாட்டலை பின்பற்றுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த பயான்களை கேட்கிற போது அதிகம் ஷேர் பண்ணுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். இந்த பிதஅத்தான காரியத்தை செய்பவர்களுக்கு இப்படி ஒரு செய்தி இருக்கிறது பாருங்கள் என்று உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அவற்றின் லிங்குகளை கொடுங்கள், பார்க்க செல்லுங்கள். பலாய் முசீபத்துகள் எல்லாத்தையும் பார்க்கிறவர்களுக்கு இவற்றை நாம் பார்க்க பழக்கினோம் என்றால் அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு வாய்ப்பளிக்கும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.